ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுப்பா இந்த காலையிலேருந்து இந்த நேரம் வரை நம்மளை கண்மணி போல காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதற்கு அளவுக்கு அதிகமாக நம்ம தான் நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஒரு சில வசனத்தை நம்ம பார்ப்போம்னா, ஹல்லேலூயா, எபேசியர் 6வது அதிகாரம் 18வது வசனம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிக மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் எல்லா சபைகளிலும் சங்கிலி ஜெபம், தொடர் ஜெபம், தேவன் வருகிற நாட்கள் மிகவும் சமீபமாயிட்டு. ஏன்னா ஏசப்பா ஏன் இவ்வளவு நாளும் வர்றான்னு சொல்லி அப்பா இந்த நேரம் வரலைன்னு நினைக்கிறீங்களா? அல்லையா, இன்னும் குறைந்த மக்கள் மனம் இன்னும் திரும்பவில்லை. ஏசப்பா விரும்புகிறது மனம் திரும்புதல். நீ மனம் திரும்பி ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளு. தேவனுடைய வருகை மிக சமீபமாயிருக்கு. மிக இயேசப்பா சொன்ன காரியங்கள் நிறைவேறத்தக்கதாய் எல்லா காரியங்களும் ஆயத்தமாய் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பூகம்பமாயிருக்கட்டும், வெள்ளப்பெருக்கமாயிருக்கட்டும், எரிமலை பிளவாயிருக்கட்டும், நாட்டுக்கு நாட்டு சண்டையாயிருக்கட்டும், பொருளாதார பற்றாக்குறையாக இருக்கட்டும், நாட்டு பொருளாதாரத்தின் வீழ்ச்சியாக இருக்கட்டும். பாருங்கள், இன்னும் 3 வருடத்துக்குள்ள தங்கம் எப்படி 30% தான் அதனுடைய விலை. ஹல்லேலூயா. 10 வருடத்துக்குள் இந்த தங்கம் எல்லாம் ரோட்டில் கிடக்கும். பாருங்கள், கண்டிப்பாக காம்பவுண்டில் ஸ்டைலுக்கு வைப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரத்தான் போகுது. ஏன்னா வேதம் பொய் சொல்லுகிறதல்ல. வேதம் எழுதப்பட்டது அவரை போல, மனுஷகுமாரனை போல சீஷர்களாகிய எல்லாரும் தேவனால் வார்த்தைகள் ஆவியிலே கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கு. யோவான் 1வது அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த தேவன் எங்கே? நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்கள்,